இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்கான கிளிட்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் கொஞ்சம் பேர் கோல்டன் பால்ஸ் ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம கோல்டன் பால்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு இந்த கார்ன் சிரப் இதெல்லாம் தேவைப்படும். ஸோ அதை வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அதனால நான் கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்கான கிளிட்டர் எப்படி பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி தான். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா வந்து ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கணும். அகலமான கடாயில் கரெக்டாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவருக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி, அதாவது 250 ml அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஸோ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி முன்னாடியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கடைசியில் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அடுப்பில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுக்கணும். ஸோ பாருங்கள், நல்லா குக் பண்ணவே வந்து அந்த கார்ன்ஃப்ளவர் நல்லா வெந்து கட்டி சேர்ந்து வரும். ஸோ கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த கார்ன்ஃப்ளவர்ல இருந்து குட்டி குட்டியாக வந்து பபிள்ஸ் மாதிரி நுர பொங்கி வரும். நுர பொங்கி வந்ததையுமே வந்து நம்ம கொஞ்சம் அடுப்பை சிம் பண்ணிக்கணும். அடுப்பை சிம் பண்ணிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கைவிடாம கலரி எடுக்கணும். ஸோ நல்லா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணவே பாருங்க, அந்த எட்ஜில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பேப்பர் மாதிரி நமக்கு விட்டு வரும். ஸோ உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன் பாருங்க க்ளோஸ்அப்ல. இந்த மாதிரி பேப்பர் மாதிரி விட்டு வர்ற ஸ்டேஜ் அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். கிளிட்டர்ஸ் பண்றதுக்கு நமக்கு நமக்கு இந்த கார்ன்ஃப்ளவர் ரெடியா இருக்கு. இதை வந்து நான் மூணா பிரிச்சு எடுத்துக்கிட்டேன். நான் 3 கலர் வந்து ஆட் பண்ணிக்க போறேன். உங்களுக்கு வந்து என்ன கலர் கிடைக்குதோ நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்திக்கலாம். நான் ஒரு பிங்க் கலர், எல்லோ கலர், அப்புறம் வந்து கிரீன் கலர் 3 கலர் வந்து நான் சூஸ் பண்ணிருக்கேன். இந்த 3 கலர்ஸையுமே ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ மெயினா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நல்லா வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க. அந்த பிளாஸ்டிக் கவர்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த ஜெல்லியை எல்லா பக்கமுமே இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமே கோட் ஆகணும். பிங்க் கலர் பண்ண அதே மாதிரியே வந்து கிரீன் கலரும் எல்லோ கலரும் எல்லா பக்கமே நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கணும். கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் பண்ணாதான் அது வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பட்டர் ஷீட்டோ இல்லை வந்து ஒரு பேப்பர்லேயோ இல்லை வந்து ஒரு பிளேட்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது பர்ஃபெக்டாக வராது. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டான ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஜெல்லியை வந்து நம்ம ஒரு ஓவர் நைட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். நார்மலாக வந்து ரூம் டெம்பரேச்சரில் ஃபேனுக்கு கீழே வச்சு காய வச்சாலே இது ரொம்பவே சூப்பராகவே செட் ஆகி வந்துடும். ஸோ பாருங்க, நான் ஒரு ஓவர் நைட்டு நல்லா செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த ஜெல்லி பாருங்க, நல்ல பேப்பர் மாதிரி ரெடி ஆயிருக்கு பாருங்க. ஸோ அதை நல்லா கை வச்சு எடுக்கும்போது நல்லா பேப்பர் மாதிரி செட் ஆகி நமக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தான் பிங்க், கிரீன், எல்லோ இது மாதிரி நான் 3 கலர் வந்து ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த பேப்பர் நல்லா ஃபோல்டு பண்ணிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இப்போ பாருங்க, நல்லா இந்த மாதிரி கிளிட்டர்ஸ் மாதிரி நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க. அதை நம்ம நல்லா அரைச்சதையுமே நல்ல கிளிட்டர் எஃபெக்டோட நமக்கு சூப்பராக கிடைச்சிருக்கு. இதுவே வந்து உங்களுக்கு பவுடரா வேணும் அப்படின்னா நான் இன்னொரு டிப்ஸ் சொல்றேன். நீங்க இது கூடயே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கணும். இது வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்துட்டு அப்புறம் இதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். ஸோ நமக்கு இந்த ஒரே ஒரு கிளிட்டர் எஃபெக்ட்லயே நமக்கு 2 டைப் ஆஃப் கிளிட்டர் வந்து கிடைச்சிருக்கு பாருங்க. இது வந்து நார்மல் கிளிட்டரா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பவுடரா இருக்கும். ஸோ இது உங்களுக்கு நல்ல ஃபைன் பவுடரா வேணும் அப்படின்னா மட்டும் நீங்க சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நார்மல் கிளிட்டர் எஃபெக்டோட இருந்தா போதும் அப்படின்னா நீங்க நார்மலா விட்டுறலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஃபைன் பவுடராக நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு. ஸோ இது ஒரு டிப்ஸு. ஸோ இதே மாதிரியே நான் க்ரீன் கலர் அப்புறம் எல்லோ கலர் 2 கலருமே வந்து நார்மலாக சுகர் எதுவுமே ஆட் பண்ணாமல் நார்மல் கிளிட்டர் மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் 3 டைப் ஆஃப் கிளிட்டர்ஸ் வந்து நமக்கு சூப்பராக ரெடியாக இருக்குது. இது பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ கிளிட்டர் எஃபெக்டோட நல்லா வந்திருக்கு அப்படின்னு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி பண்ணுறதா இருந்துச்சுன்னா நான் சொன்ன அதே மெத்தடில் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவருக்கு 1 கப் தண்ணிக்கு பதுவாக நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாகவே நீங்கள் ஒரே ஒரு கலரை நிறைய பண்ணணும் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒரு கப் அளவுக்கு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணி மொத்த கலர்ஸும் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ கலர்ஸ் வேணாலும் இதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்க முடியும். இது வந்து நம்ம எப்படியெல்லாம் கேக் மேலே அழகாக டிசைன் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அழகா கேக் ஃபுல்லாவே அழகா டிசைன் பண்ணிட்டு மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ்க்கு பதுவாக நல்ல ஒரு கிளிட்டர் எஃபெக்ட்டுக்காக நீங்கள் மேலே அழகா தூவி விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கேக்குடைய அந்த கார்னர்ஸ் இல்லை வந்து எட்ஜெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஃபுல்லாகவே இந்த கிளிட்டர்ஸ் யூஸ்
பண்ணி அழகாக டிசைன் பண்ணிக்க முடியும். இது வந்து உங்களோட க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த மாதிரி ஆசைப்படுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அழகாக டிசைன் பண்ணிக்கலாம். இந்த கிளிட்டர் யூஸ் பண்ணி எப்படி பர்த்டே கேக்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் முடிஞ்சதுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கூட நான் போஸ்ட் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட ப்ரீவியஸ் வீடியோவுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸு. நான் வந்து டவுட் கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தீங்க. டவுட்ஸ் கேட்குறவங்களுக்கெல்லாம் வந்து மற்ற எல்லாருமே வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக மாற்றி நீங்களே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதை நான் பார்த்தேன். ஸோ ரொம்பவே தேங்க்யூ. அதே மாதிரி இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.